வணக்கம். இது தேர்தல் திருவிழா. பொதுக்கூட்டம், கூட்டணி பேச்சுவார்த்தை என நாடாளுமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் பரபரப்பா மாறிட்டு வருது. இந்த நிலையில பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்தியா கூட்டணியோட முதன்மையான இலக்கு அப்படிங்கிறத மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஒருவேளை ஆட்சியை மட்டும் பாஜக பிடிச்சிருச்சுன்னா இந்தியாவே சர்வாதிகார நாடாக மாறிடும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. பிஜேபி ஆட்சியில இருந்த இந்த 10 வருஷத்துல என்ன சாதிச்சிருக்காங்கன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்ப, குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவளிச்சுட்டு தேர்தல் நேரத்துல பாஜக எதிர்ப்புல எடப்பாடி பழனிசாமி இறங்கி இருக்காருன்னு மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா குற்றம் சாட்டியிருக்காரு. பாஜக ஆட்சியை ஒழிச்சே ஆகணும்னு திமுக கூட்டணி தலைவர்கள் வேகம் காட்டியிருக்கிற இந்த நிலையில பாஜகவை அழைச்சிட்டு வந்து தென் மாநிலங்களுக்கு அறிமுகப்படுத்தினதே நாங்க தானு உரிமையை கோரியிருக்காரு அதிமுக துணை பொதுச் செயலாளரான KP முனுசாமி. திமுக அதிமுக பாஜகன்னு பரபரப்பா அரசியல் போய்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு செய்தியும் அரசியல் களத்துல விவாத பொருளா மாறியிருக்கு. முதல்ல கட்சி ஆரம்பிக்கிட்டோங்க, அப்புறம் கருத்து சொல்வோம்னு கருத்து சொல்லி இருக்காங்க பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன். தமிழ்நாட்டு அரசியல் களம் பரபரப்பாகி இருக்கிற நிலைமையில தேசிய அரசியல்ல இந்தியா கூட்டணி விவாத பொருளா ஆகியிருக்கு. இதற்கிடையே EVM மெஷின் இருக்கிற வரைக்கும் பிஜேபி தாங்க ஜெயிக்கும்னு சொல்லி இருக்காரு ஒருத்தர். தேர்தல் திருவிழால இன்னும் நிறைய இருக்கு, அத ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா பார்க்கலாம். அதிமுக உறுப்பினர்களோட எண்ணிக்கை ரொம்ப வருஷமாவே 1.5 கோடியிலேயே இருக்கிறதா சொல்லிட்டு இருந்த நிலையில திடீர்னு அதிமுகல 2,05,00,000 பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காரு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக உறுப்பினர்கள் எண்ணிக்கை சொல்லி எடப்பாடி பழனிசாமி பெருமை பேசிட்டு இருந்தாலும் அவருக்கு துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்காரு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். பழனிசாமி சிறுபான்மை தோழரா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு. பீகார்ல இந்தியா கூட்டணியை கலைக்க பிஜேபி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா பரபரப்பான தகவல்கள் ஒரு பக்கம் வெளியாக, இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தன்னோட ஆட்சியை கலைக்க பிஜேபி சதி திட்டம் தீட்டுறதா டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்காரு. இந்தியாவில் EVM மெஷின் இருக்கிற வரைக்கும் பிஜேபி தாங்க ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காரு பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ்நாடு மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங். தன்னோட கருத்திற்கு ஆதரவா வளர்ந்த நாடுகளை கூட அவர் உதாரணமா காட்டியிருக்காரு. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக தோத்து போனதுக்கு காரணத்தை 3 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிச்சாரு அந்த கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன். அந்த காரணம் என்ன தெரியுமா? அவரே சொல்றாரு, பார்க்கலாம். இனிமே எதையும் விடுற மாதிரி இல்ல, களத்துல குதிச்சிட்டோம், கொல்ல பசியில இருக்கோன்னு சொல்லி அரசியல் களத்தையே அதிர வச்சிருக்காரு ஒருத்தர். சர்ச்சைகளுக்கு பெயர் போன அவரு கட்சி பெயரையே மாத்தி தீவிர அரசியல இறங்கிட்டதால தன்னுடைய கலை வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்று விளக்கமும் கொடுத்திருக்காரு. நீங்களே பாருங்க. தேர்தல் அறிக்கை அப்படின்னு இப்பதான் தேர்தல் திருவிழா களை கட்ட தொடங்கி இருக்கு. இனி வர நாட்கள்ல நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்கள்ல தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.